ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சமையல் என்னங்கிறத பார்க்கலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கேரட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுப்போம். கொஞ்சமாக ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. இதில் கொஞ்சம் பாலை விட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா மோர் குழம்பு செய்ய போகிறோம், அப்போ தான் புளிக்காமல் இருக்கும். பாலெலாம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிக்காத தயிராக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு, கடாயை தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் நான் ரிஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு வரமிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் போட்டுப்போம். வெந்தயம் ரொம்ப நேரம் பொரிய விடாதீங்க, ஏன்னா மோர் குழம்பு நமக்கு கசந்துடும். இதில் நம்ம கடைஞ்சி வச்ச தயிரை விட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டாச்சு. மோர் குழம்பு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த மோரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி இதில் விட்டுருக்கேன். கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு காய் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ சாப்பிட போகிறோன்னா மோர் குழம்புமே கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே நுரைச்சி வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கழித்து சாப்பிட போகிறோன்னா இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், அடுப்பில் ஏற்றாமல். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடு பண்ணிக்கலாம், இல்லைன்னா புளிச்சிரும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கறி செய்கிறதுக்கு ஒரு பேனை வச்சுப்போம். எப்பவுமே மோர் குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு கறி, இல்லைன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. இப்போ பேனில் கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காய பொடி ஏன் போடுறேன்னா, நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதுமாரி கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடுச்சே கேஸ் ஆகும், அதனால தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அது நமக்கு ரொம்ப மசிஞ்சிரும். ஸோ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு கறி இன்றைக்கி மோர் குழம்பு ரெடி ஆகிருக்கு. கொஞ்சமாக வடாமும் அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.